டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மருத்துவர் உமர் முகமது நபியின் ஜம்மு காஷ்மீர் வீடு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. டெல்லி வெடிகுண்டு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் 13 பேர் கொல்லப்பட்டனர், 27 பேர் காயமடைந்தனர். இது திட்டமிட்ட பயங்கரவாத செயல் என கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிய இந்த சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவத்தை நிகழ்த்தியது டாக்டர் உமர் முகமது என்ற பயங்கரவாதி என சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் அவரது உடல் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்து போனது. எனவே அவர்தான் காரோட்டி வந்தாரா என சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் அதே சமயம் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் அவர் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த காரில் அவர் சென்று வந்த வழித்தடங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டன. இவர்தான் வெடிப்பை செய்திருப்பார் என போலீசார் உறுதியாக நம்பினர். எனினும் DNA பரிசோதனை நடத்தப்பட்டதில் அதில் அவர்தான் என்பது உறுதியானது. உமர் முகமது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்தவர். அங்குள்ள தாய் சகோதரியிடம் DNA மாதிரிகள் பெறப்பட்டன. அவை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. கார் வெடித்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட உமரின் உடல் பாகங்கள் என சொல்லப்படும் அந்த பாகங்களின் மாதிரிகளும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. இந்த பரிசோதனை இரண்டும் ஒத்து போனது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்டது உமரின் உடல் பாகங்கள் தான் என தெரிய வந்தது. இதனால் அவர்தான் இந்த கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டது. இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் டெல்லியில் நடந்ததை போல கார் வெடிப்பு சம்பவத்தை 4 இடங்களில் பயங்கரவாதிகள் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதற்காக உமர் முகமது, முஷாமில் ஷகில், ஷாகித் ஷாஹின், அதில் முகமது ராதர் ஆகியோர் 20 லட்சம் ரூபாயை திரட்டினர். இது உமர் முகமதுவிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு 3 டன் அம்மோனியம் நைட்ரேட்டை உரக்கடைகளில் அவர் வாங்கி இருப்பதும் தெரிய வந்தது. குருகிராம், நுகு உள்ளிட்ட பகுதிகளில் அவை வாங்கப்பட்டிருக்கிறது. பண விவகாரத்தில் உமருக்கும் முசாமிலுக்கும் இடையே தகராறு இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் அமைந்துள்ள உமர் முகமதுவின் வீடு இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. போலீசார், CRPF வீரர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று நள்ளிரவு புல்டோசரை பயன்படுத்தி வீட்டை இடித்து தள்ளியிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update.